हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. இது வெறும் காஞ்சிபுரத்தில் மாத்திரம் இல்லாமல் இது புக் வடிவமாகவும் வெளில ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிற மாதிரியும், அதை தவிர இப்போ ராஜகீழ்ப்பாக்கத்தில் பாம்பே சங்கர் சார் கட்டியிருக்கிற அந்த ஒரு ஸ்ரீ மகாசுவாமி வித்யா மந்திர் அந்த இடத்துலையும் அது டிஸ்பிளே ஆகி, இது நெரூர்லேயும் அவர் உபயோகப்படுத்தினது. நாங்கள் இதுக்கு போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மகாசாமி எங்களுக்கு கொடுத்த ஒரு அனுகிரகமாக டெஃபினட்டாக கருதுகிறேன். இது இது எங்களுக்கு அவரோட கிடைச்ச ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். 2011 வைத்தா மாமா சங்கர பக்தஜன சபா ட்ரஸ்ட்டு அதில் சில சேஞ்சஸ் பண்ணான். அந்த சேஞ்சஸ் அந்த ட்ரஸ்டீஸ் இதில் செய்யும் பொழுது நீயும் ஒரு ட்ரஸ்டி ஆகணும்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தா 2011. 1974 மகா பெரியவாளோட அனுகிரகத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே தேனம்பாக்கம், அதாவது பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள், அந்த பிரம்ம தீர்த்தம், அதுக்கப்புறம் மகாசுவாமிக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில், வேத பாடசாலை, இதெல்லாம் அங்கே இருக்குது. இது அத்தனையும் பராமரிக்கிறது ஸ்ரீ சங்கர பக்தஜன சபா ட்ரஸ்ட்டு. 2011 ஒரு நாள் கார்த்தால வைத்தா மாமா ஃபோன் பண்ணிவிட்டு, அது ஒரு செவ்வாய்க்கிழமை 2011, அவர் நீனும் உன்னுடைய ஒய்ஃபையும் அழிச்சுட்டு நீ காஞ்சிபுரம் உடனே வா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுனால உடனே கிளம்பி நம்ம போனோம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே மகா சுவாமிகளோட ஒரு அவரோட ரியல் சைஸ் ஒரு ஃபைபர் கிளாஸில் ஒரு மகா சுவாமிகளோட இது இருந்தது. அதை அதுக்கு பூஜை பண்ணி இது புதுசாக இன்றைக்கி வந்திருக்கு அப்படிங்கிறத காமிச்சு அதுக்கு ஆர்த்தி எடுத்து எல்லாம் பண்ணால். ஸோ இதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்த பொழுது அப்போ தான் ஒரு இன்ப அதிர்ச்சி நடந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு ராமன் சாரோட பேசும்பொழுதும் சரி, இல்லை வைத்தா மாமாவோட பேசும்பொழுதும் பல முறை சொல்லியிருக்கா, இவ ஆற்றுல பெரியவா பாதுகை இருக்குது, அவ ஆற்றுல பாதுகை இருக்குது, அவள் இது பண்ணிட்டுருக்கா, இதில் இவா வந்ததுக்கப்புறம் இது ஆச்சு அது ஆச்சுன்னு பல எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணியிருக்கா. அதனால் மனசில் ஓரத்தில் ஒரு ஆசை, நமக்கும் இது மாதிரி ஒரு பாதுகை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு அருகதை இல்லை அப்படிங்கிற எண்ணமும் மேலே ஓங்கி இருந்ததுனால நான் அதை யார்கிட்டையும் போய் கேட்டுக்கல. ஆனால் அன்றைக்கி என்ன இன்ப அதிர்ச்சின்னா, அவர் ஒரு மூங்கில் தட்டில் மகாசுவாமியோட பாதுகையை வச்சு, இதான் மகாசுவாமியோட பாதுகை, இதை நீ எடுத்துக்கோ, இது நாளையிலேருந்து நீ இதுக்கு டெய்லி மடியாக பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார். அது என்னால்
நம்பவே முடியல. எனக்கும் இது மாதிரி ஒரு பாக்கியம், ஒரு பாதுகை அவர் கொடுத்தார் அப்படிங்கிறது. அது இதுக்கு நான் பாத்திரமானவனான்னு தெரியல. ஆனால் அன்னைக்கு வந்து அவர் கொடுத்தது என்னால் அவ்வளோ மட்டற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. அதை எடுத்துட்டு 1:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பினோம். கிளம்பின போது இது வந்து செவ்வாய்க்கிழமைன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. செவ்வாய்க்கிழமைன்னா 3:04 ராகுகாலம். நம்ம அப்போ இருந்தது வந்து பாலவாக்கம். ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து பாலவாக்கம் 1:30 மணி நேரம். அந்த ராகுகாலத்துக்கு முன்னாடி மகா சுவாமிகளை நம்ம ஆற்றுக்குள்ளே எடுத்துன்னு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அப்போ உனக்கு ஞாபகம் இருக்கும், நமக்கு இருந்த டிரைவர் பேர் முத்து. அவர் வந்து ரொம்ப வயசானவர். அவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி. அவருக்கு அவருக்கு ஒரு பெரிய சோடா புட்டி போட்டுண்டு ஒரு கண்ணாடி. ஆனால் ரொம்ப ஒழுக்கமானவர், நல்ல டிரைவர். அவர் ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டார். அதனால் அவர் எப்படி கொண்டு போவார் 1:30 மணி நேரத்துலன்னு ஒரு பெரிய கேள்வி. அவர்கிட்ட இதை நீங்கள் போகணும்னு சொன்னாக்கா அவர் இன்னும் டென்ஷன் ஆகிடுவார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லலை. சரி இது பார்ப்போம், பெரியவா அனுகிரகம் இருந்தால் இது நடக்கும்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காண்டோம் 1:30 மணிக்கு. அன்றைக்கி நடந்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பெங்களூர் ஹைவேல தான் வந்தோம். பூந்தமல்லி வந்து பூந்தமல்லியிலேருந்து கிண்டி வந்து தான் வீட்டுக்கு வந்தோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ காஞ்சிபுரத்துலேருந்து வீடு வர வரையும் உள்ள எல்லா சிக்னலுமே எங்கேயுமே ரெட்டில் மாட்டாமல் எல்லாத்துலேயுமே க்ரீன் இருந்தது. எங்கேயுமே வண்டி நிற்கலை. அவ்வளோ ஸ்மூத்தாக வந்தது. இத்தனைக்கும் அவர் முத்து ஓட்டின ஸ்பீடில் கரெக்டாக 2:58க்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இது வந்து ரியலாகவே பெரியவா கொடுத்த அனுகிரகம் தான் நினைக்கிறேன். அந்த டயத்துக்குள்ளே அங்கே ஆற்றுல எல்லாத்தையும் சொல்லி ஆரத்தி எடுக்கவும் மாலையும் ரெடி பண்ணி வச்சுருந்தது. அந்த கோலம் போட்டு ஆரத்தி எடுத்து மாலை போட்டு பெரியவாளை உள்ளே வச்சுருக்கோம். அன்னிலிருந்து இன்னி வரையும் மடியாக அவருக்கு டெய்லி பூஜை சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இது வந்து வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இது வந்து மாபெரிய அனுகிரகம் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. வைத்தா மாமாவோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைபர் கிளாஸ்லாம் மகாசுவாமி அங்கே வைக்கக்கூடாது தர்ஷன் ஹாலில். அவருக்கு வந்து ஒரு பஞ்சலோகத்தில் அவருக்கு ஒரு ரெடி பண்ணி அதை வந்து சொர்ண மண்டபமாக கட்டி அதில் வைக்கணும். அவருக்கு தினமும் அதில் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அடுத்த ப்ராஜெக்டு. அந்த சொர்ண மண்டபம் ப்ராஜெக்டு வேலை ஆரம்பித்து மண்டபம் ரெடி ஆகிடுத்து. அது சொர்ண மண்டபம்ங்கிறதுனால 4 கிலோ கோல்டு வேணும். அதுக்காக எல்லா பக்கமும் போய் எல்லாத்தையும் கேட்டு அதை கலெக்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டு. அது செஞ்சு அதுவும் சிறப்பாக ரெடி ஆச்சு. அந்த சொர்ண மண்டபம் வந்து 2013 ரெடி ஆகி வந்து அது அன்னிலிருந்து அந்த சொர்ண மண்டபம் அங்கே இருந்து அவர் வந்து டெய்லி அதுக்கு அபிஷேகம் அதெல்லாம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ இதே தர்ஷன் ஹாலில் தான் கீர்த்தி ஸ்தூபா, அந்த சொர்ண மண்டபம் அண்ட் எக்ஸிபிஷன் ஹால் எல்லாமே இருந்தது 2013. இந்த 2013 இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த சத்தாரா பற்றி. சுவாமிகள் வந்து காஞ்சி மகா சுவாமிகள் வந்து சத்தாராவுக்கு பாத யாத்திரையாக போன பொழுது அங்கே உத்திர சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய முயற்சியில் தான் இன்ஃபேக்ட் அங்கே வந்து 4 ராஜகோபுரம் உண்டு. இந்த 4 ராஜகோபுரமும் 4 சதர்ன் ஸ்டேட்ஸ், கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டேருந்தும் கிராண்ட் வாங்கி அந்த ராஜகோபுரத்தை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணால், அந்த உத்திர சிதம்பரம் கோயில் வந்து சிதம்பரத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கோயிலை ஏற்பாடு பண்ணால், இது வந்து அவர் முயற்சி எடுத்து பண்ண ஒரு விஷயம். அந்த கோயிலில் வருஷா வருஷம் எப்படி சிதம்பரத்தில் வந்து ஆருத்ரா தர்ஷனம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அங்கே வந்து ஆருத்ரா தர்ஷனம் அன்னைக்கு அங்கே அந்த நடராஜரை வந்து தேர் இழுக்கிறது வழக்கம். அதில் பின்னாடி சின்ன தேரில் வந்து மகாசுவாமியையும் வச்சு அந்த தேர் ஓட்டம் பண்ணுறது அங்கே சத்தாராவில் இன்றைக்கும் அந்த வழக்கமாக வச்சுட்டு இருக்கா. அந்த 2013 இந்த தேர் ஓட்டத்துக்கு நம்ம எல்லாரும் வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கம்ப்ளீட் ஃபுல் ஃபேமிலி ஆயிடுச்சுட்டு வைத்தா மாமாவும் அவருடைய ஒய்ஃபும் அவளும் வந்திருந்தா எல்லாருமா சேர்ந்து அந்த போய் தேரோட்டத்தில் கலந்துட்டது. அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. ஏன்னா
அங்கே இவ்வளோ தள்ளி இருந்து அந்த ஒரு இடத்துல நம்ம கோயில் மாதிரி அங்கே ஒன்று கட்டி அதை நிர்வாகம் ஏற்பாடு பண்ணி அது வருஷா வருஷம் அது தவறாமல் இந்த தேரோட்டம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே இந்த தேரோட்டம் அன்னைக்கு அங்கே ஒரு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அங்கே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவரும் அந்த ஃபங்க்ஷனில் 2013 கலந்துட்டார். அப்போ அவர் அங்கே ஷேர் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே சொல்லணும். ஏன்னா அது இன்றைக்கி நினச்சா கூட அது இது மாதிரி சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, 1978 அவர் சத்தாராவில் மகாசுவாமிகள் தங்கியிருந்தார். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் மலை மேலே ஒரு கோயில், அதுக்கு கும்பாபிஷேகம் அவள் பிளான் பண்ணியிருந்தா. அந்த கும்பாபிஷேகத்துக்கு மகாசுவாமிகள் கலந்துக்கணும் அப்படின்னு அவள் எல்லாரும் கேட்டிருக்கா. மகாசுவாமிகளும் சரி நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் ஆச்சு. அடுத்த நாள் கும்பாபிஷேகம். ஸோ அந்த காலத்தில் 1974 மொபைல் கிடையாது, வெறும் ஃபோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோ கிடையாது, அதுவும் இது மலை மேலே. அதனால் நாளே அதுக்கு அடுத்த நாள் கார்த்தால் ரொம்ப சீக்கிரமாக ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லா சாமான்களையும் எடுத்துட்டு மலைக்கு போய் அங்கே மலையில் தங்கிடுறா. அப்போ அடுத்த நாள் இவர் கார்த்தால் கிளம்பி மகாசுவாமிகள் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரியான ஏற்பாடு. அப்போ ராத்திரி அவருக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறது. டாக்டரை கூப்பிட்டு காமிக்கிறா. டாக்டர் சொல்கிறார், இல்லை இந்த கண்டிஷனில் நீங்கள் இவ்வளோ தூரம் பாத யாத்திரை பண்ணி அதுவும் மலை மேலே ஏறுறது அவ்வளோ சரியாக இருக்காது அப்படின்னு அவர் போகிறத அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். சரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது பிரகாரமே நான் போகலைன்னு சொல்லிட்டு அவர் போகிறத தவிர்த்துடுறார். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கே கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வரா. திரும்பி வந்தோடனே அவள் எல்லாரையும் இது மாதிரி இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, மகாசுவாமிகளுக்கு, அதனால் அவரால் கலந்துக்க முடியல அப்படின்னு அங்கே இருக்கிறவாள்கிட்ட சொல்கிறா. அவள் எல்லாரும் சொல்கிறா, யார் சொன்னா, அவர் அந்த ஃபங்க்ஷனில் முழுக்க முழுக்க கலந்துட்டாரே, அவர் அங்கே இருந்தாரே அப்படின்னு சொல்லியிருக்கா. அது அப்புறம் போய் எல்லாருமே இவர் இங்கே இருந்திருக்கார், ஆனால் அவள் எல்லாரும் அங்கே இருந்திருக்கேன்னு சொல்கிறா. அதனால் அவர்கிட்ட போய் கேட்குறா, பெரியவாள்கிட்ட, நீங்கள் உடம்பு சரியில்லை நீங்கள் தானே இருந்தேன், ஆனால் இவள் இது மாதிரி சொல்கிறாளேன்னு சொன்னபோது பெரியவா அவரோட இதில் ஒரு புன்முறுவல் பண்ணிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் அதை தவிர்த்துடுறார். அதை அவர் சொன்னபொழுது இப்படியும் ஒரு விஷயம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி, ஒரு வியப்பு, ஆச்சரியம் ரொம்ப இன்றைக்கும் அதை பற்றி நினச்சாக்க இருக்குது. தேனம்பாக்கத்தில் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு ஒரு டெம்பிள் டேங்க் இருக்குது. அந்த டெம்பிள் டேங்க்கு நிறையா சேரெல்லாம் சேர்ந்து பல இடத்துல அந்த மழை பெஞ்சதுன்னா எல்லா பக்கத்துலேருந்தும் தண்ணி அதில் சேகரிக்கும். அதுதான் வருஷம் முழுக்க அந்த டேங்க்குக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த சில காலமாக அதில் சம்மரில் இந்த வர தண்ணி, மழை தண்ணியெல்லாம் சேகரிக்கிறது கம்மியாகிடுது. ஏன்னா அதில் வர பைப்பில் எல்லாமே அடைச்சின்றது. இதை புனருத்தாரணம் பண்ணணும்னு சொல்லிட்டு மாமா அடுத்த ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துட்டார். ஸோ அந்த ப்ராஜெக்டை 2014 சிறப்பாக முடிச்சு கொடுத்தோம். இந்த 2014 அது பண்ணும்பொழுது சம்மரில் ஒரு நல்ல ஹெவி ரெயின் வந்தது. கோடை காலத்தில் ஜென்ரலாக அவ்வளோ மழை வராது. அந்த மழை போகும்போது அந்த டெம்பிள் டேங்க் அந்த பிரம்ம தீர்த்தம்ங்கிறது ஓவர்ஃப்ளோ ஆச்சு. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான சமாச்சாரம். அதை பார்த்தோன்னே மாமாவுக்கு உடனே அதில் ஒரு தெப்பம் ஃபெஸ்டிவல் நடத்தணும்னு சொல்லிட்டு அதில் உடனே தெப்பம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணி அதில் மகாபெரியவா விக்கிரத்தை வச்சு அதை ஃபுல்லாக அந்த தெப்பம் ஃபெஸ்டிவல் நடத்தினா. அது 2016 எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. 2016 அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அடுத்த ப்ராஜெக்டாக 18 அடி ஆஞ்சநேயர் காஞ்சிபுரத்தில் அந்த வேலையை எடுத்துட்டார். அது அந்த ஆஞ்சநேயர் கோயிலை கட்டி அது சிலையை நிறுவி அவர் அந்த அந்த ஆஞ்சநேயருக்கு கும்பாபிஷேகத்துக்கும் நாள் குறிச்சிட்டு அவர் இந்த வேலைகள் நெருங்கிறது அப்படிங்கிறதுனால அவர் ஒவ்வொரு நாளும் அங்கே காஞ்சிபுரத்துக்கு சென்னையிலேருந்து போயிட்டு வந்திருந்தார். ஒரு நாள் இது மாதிரி அங்கே காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு கார்த்தால அதிஷ்டானம் போயிட்டு
அதுக்கப்புறம் தேனம்பாக்கமும் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற வேலையை பார்க்கறதுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் நடக்கிற வேலைக்கெல்லாம் உள்ள மேற்பார்வையெல்லாம் பார்த்துட்டு அவர் காரில் வந்து ஏறுறார். அவருக்கு அவ்வளோ திடீர்னு ஒரு ஹார்ட் நெஞ்சில் வலி வந்து அந்த கார்லேயே அப்படியே இதுவாயிடுறார். மோட்சபுரின்னு சொல்லுவா காஞ்சிபுரத்தை. ஸோ இவர் ரியலாகவே வந்து மோட்சபுரியில் அதுவும் காஞ்சிபுரத்தில் ஒரு செகண்டில் கடைசி நிமிஷம் வரையும் அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்கு எதில் செக்ரட்டரியாக இருந்தாலும் அந்த இந்த வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு அதுவும் அந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடியே அவர் பெரியவா திருவடி அடைஞ்சுட்டா அப்படிங்கிறது தான் சொல்லணும். அது ஒரு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா இது இத்தனை நாள் வந்து 2001 2016 வரையும் அவருடைய கைடன்ஸில் தான் அந்த ஃபேமிலி முழுக்க பெரியவா ப்ராஜெக்ட்ஸில் எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகி போயிருந்தது. அவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய வேக்கம். இந்த ஓரிக்கையில் வந்து கோபாலபுரம் மணிமாமா வந்து ஒரு பெரியவாளுக்காக ஒரு கோயில் கட்டி அது மணிமண்டபம் கட்டியிருந்தா. அதுக்கான கும்பாபிஷேகம் நாள் குறிச்சிருந்தா. அப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஓரிக்கைக்கு வந்து நேராக போகிறதுக்கு வழி இல்லை, அது சைட்லேருந்து ஒரு ரோட்லேருந்து போகணும். அவர் அந்த மணிமாமா அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த ரோடு காங்க்ரீட் ரோடு போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். அதனால் என்ன போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை வந்து அது ஒரு வேலையை போர்க்கால அடிப்படையில் எடுத்துட்டு அதை டே அண்ட் நைட்டாக போட்டு அதை செஞ்சு கொடுத்தோம். ஸோ அந்த அந்த வேலையும் நடந்ததுனால அந்த அந்த கும்பாபிஷேகம் மணிமண்டபம் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அங்கே அவர் வந்து பெரியவா சொன்ன பிரகாரம் ஆக்டங்கல் ஷேப்பில் ஒரு டெம்பிள் டேங்க் கட்டியிருக்கார் அந்த அந்த ஓரிக்கையில். அது வந்து இனிஷியலாக வந்து அதை மார்க்கிங், அதில் வந்து சில எக்ஸ்கவேஷன் சில விஷயங்கள்லாம் வந்து நீ இன்வால்வ் பண்ணி கொடுன்னு சொன்னார். அதுக்கு அங்கேயும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது மாதிரி அது தொடர்ந்து வந்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது வந்து மகா பெரியவாளோட சம்பந்தம் உள்ள ஒரு நிகழ்வாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த சமயத்துல தான் 2 ஆல்பம்ஸ் நீங்க என்ன பெரியவா மேல பண்ணுன்னு சொல்லி நான் வந்து 2 ஆல்பம் பண்ணேன். ஒன்று மாமுனி மலரடி சரணம், மோகன் வைத்யா மியூசிக். அப்புறம் நின்னை சரணடைந்தேன்னு வந்து மகேஷ் நாயக்கராம். ரொம்ப அருமையா அந்த ஆல்பம் வந்தது. அதுக்கப்புறம் குருதக்ஷினான்னு ஒரு ஆல்பம் பண்ணி அந்த சாங் ஷூட் எல்லாம் ஓரிக்கை தேனம்பாக்கம் எல்லாத்துலயும் அந்த சாங் ஷூட் நடக்க சங்கர மடத்துலயும் பண்ணேன். ஆமா, சங்கர மடத்துலயும் பண்ணிட்டு ரொம்ப அருமையா பெரியவாளோட அதிஷ்டானத்திலேயே வச்சு பண்ணது. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியமா நான் வந்து கருதுறேன். ஏன்னா அந்த பெரியவா இருந்த ரூம் தேனம்பாக்கம் அந்த ரூம்குள்ளேயும் ஷூட் பண்ணினா, அப்புறம் அந்த அதிஷ்டானத்திலையும் ஷூட் பண்ணி ஓரிக்கையிலையும் பண்ணி, ஸோ அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்றதுக்கும் எனக்கு பெரியவாளோட அனுகிரகம் தான். இல்லைன்னா அது என்ன சொல்ல தெரியல எனக்கு. எல்லாமே நமக்கு பெரியவா இருக்காங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் பெரியவா வந்து அதை நமக்கு உணர்த்திண்டே இருக்கா. தேனம்பாக்கத்தில் பெரியவா வந்து ஒரு பல மாதங்கள் காஷ்ட மௌனத்தில் இருந்தார். அது ஒரு ரூம்லேயே அவர் தங்கியிருந்து அந்த ரூமில் ஒரு சின்ன ஒரு கதவு, அதை திறந்தாக்க அது வழியாக அவருக்கு பிட்சை கிடைக்கும். இன்னொரு கதவை திறந்தாக்க கார்த்தால அங்கேருந்து நேராக அங்கே இருக்கிற பிள்ளையார் சன்னதி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 5-10 படி மேலே ஏறி நின்று அந்த கதவை திறந்தாக்க காமாட்சி அம்மன் கோபுர தரிசனம் கிடைக்கும். இது 3த்தையுமே பார்த்து இருந்துட்டு அங்கே அந்த ஒரு கிணறுக்கு அந்த பக்கம் அந்த ரூம்லேயே அவர் யாரோடையும் பேசாத மௌனத்தில் இருந்தார். அந்த அவள் வந்து அங்கே ஒரு பக்கத்துலேயே தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து ரொப்பினோன்னே அதில் முக்கி அவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு அனுஷ்டானம் பண்ணி அங்கே அதே ரூமில் இருந்திருந்தார். அந்த ரூமு வந்து அவ்வளோ அவர் இருந்ததுனால அவ்வளோ வைப்ரேஷன் அதில் உண்டு. அந்த ரூமில் வந்து அது வந்து மெட்ராஸ் டெரஸ் பழைய கால கட்டிடம். அதில் வந்து இந்த பல வருஷம் ஆயிடுத்து அப்படிங்கிறதுனால அங்கே மேலே இருக்கிற
அந்த உடன் ரீப்பர்ஸ்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சது. அதை 2019 முழுக்க மாற்றி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சிது. இன்னமும் அந்த அந்த ட்ரஸ்ட்டில் வந்து அந்த ரூமை அப்படியே தான் பாதுகாத்துன்னு வரா. அந்த ரூம் ஏன்னா பெரியவா இருந்து தங்கின போது அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அந்த ரூம் அங்கே இருக்குது. இந்த 2016 மாமா காலத்துக்கு பிறகு அந்த தர்ஷன் ஹால் இருந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அங்கே ஒரே டிராஃபிக் அதிகமானதுனால நிறையா டஸ்ட்டு வர ஆரம்பிச்சு. ஏன்னா இது ஏர் கண்டிஷன் ஹால் இல்லை, டஸ்ட்டு வர ஆரம்பிச்சிது. ஆகையினால அந்த ஃபோட்டோஸ் அத்தனையும் அப்போ வந்து அமெரிக்காவில் மகாபெரிவாளுக்கு ஒரு கோயில் கட்டியிருந்தா, அந்த கோயிலில் அங்கே டிஸ்பிளே பண்ணலான்னு இந்த ஃபோட்டோஸ்லாம் அங்கே ஏற்றுமதி ஆகிடுது. அதே மாதிரி வந்து அங்கே இருந்த சொர்ண மண்டபமும் வந்து தேனம்பாக்கத்தில் அவர் தங்கியிருந்த அந்த அறைக்கு முன்னாடி அதை மாற்றி வச்சாச்சு. அந்த சொர்ண மண்டபம் இப்போ தேனம்பாக்கத்தில் இருக்குது. நீங்கள் மகாபெரிவாளோட என்னென்ன அனுஷ்டானங்கள் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? அனுஷ்டானங்கள்னு பெருசாக சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அவர் சொன்ன சில விஷயங்கள் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு ஆசை. 2018 அவர் எல்லாருக்கும் சொல்லிட்டு 2018 காஃபி சாப்பிட்றத டோட்டலாக நிறுத்திட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷம் போகிறது. இது வந்து மகாபெரிவா சொன்ன அட்லீஸ்ட் இந்த ஒரு சின்ன விஷயத்தையாவது கடைப்பிடிக்கலாமேங்கிற ஆசை. அதை விட்டுட்டேன். இப்போ சமீப காலமாக நீனும் விட்டுட்ட அப்படிங்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். அதில் இதை தவிர வந்து கோ சம்ரக்ஷணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மகாசுவாமி ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கா. அந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. மெட்ராஸ் பிஞ்சரப்போல் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, அது மெட்ராஸில் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 2000 மாடுகள் இருக்குது. பல மாடுகள் இதுக்கு போகிறத வந்து அங்கே கொண்டு வந்து காப்பாற்றுறதுக்காக எடுத்து கொண்டு வந்து அங்கே வச்சுருக்கா. அந்த 2000 மாடுகளும் வந்து அதுக்கு எந்த ஒரு ஷெட்டும் இல்லாமல், ஒரு சரியான ஃப்ளோரிங் இல்லாமல், அது ஒரே மழைன்னா அந்த செகதியில் இருந்துட்டு அது மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் அவள் வந்து இந்த மாடுகளுக்கு சரியான தீவனம் கொடுக்கறதுக்கான அமைப்பும் அந்த மாடுகள் நிற்கிறதுக்கான ஒரு ஷெட்டும் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மெட்ராஸ் பிஞ்சரப்பூரில் அந்த உள்ள 2000 மாட்டுக்கு உள்ள ஷெட்டை கட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி. இன்ஃபேக்ட் அதை கூட வந்து நம்ம பாலபெரிவா தான் வந்து அந்த ஷெட்டெல்லாம் இனாகுரேஷன் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் 2018 வந்து மகாபலிபுரத்தில் வந்து ஒரு 3 ஏக்கரில் நம்மளே வந்து ஒரு கோஷாலா நிறுவினா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அங்கே ஒரு 20 மாடு வாங்கி அங்கே எல்லாமே வந்து நாட்டு பசுவாக வாங்கி அந்த ஒரு 20 மாடு வச்சு அங்கே ஆரம்பிச்சது. அந்த கோஷாலா இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 பசுக்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஷெட்டு கட்டி அதுக்கு சரியான பராமரிப்பு பண்ணி அந்த கோஷாலா சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இதுவும் அவர் சொன்ன கோ சம்ரக்ஷணம் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான சமாச்சாரம் தான். எப்படி பெரியவா வந்து கோ சம்ரக்ஷணம் சொன்னாலோ அதே மாதிரி வேத சம்ரக்ஷணத்தையும் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கா. ஒரு வேத பாடசாலையை வச்சு பராமரித்து நடத்துகிற அளவுக்கு திறமை இல்லாட்டாலும் அட்லீஸ்ட்டு அந்த எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வேத பாடசாலைகள் நடக்கிறதோ, இப்போ ஆத்தூரில் ஒரு சத்துர்வேத வேத பாடசாலை நடக்கிறது, அது மாதிரி திருச்சி திருவானைக்கோவலில் ரமேஷ் நடராஜன் ஒருத்தர் நடத்துகிறார், அந்த மாதிரி ஒரு வேத பாடசாலை. அங்கே இதெல்லாம் எவ்வளோ பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ கொடுத்து அப்பப்போ செய்ய முடியும் அப்படிங்கிற அளவில் அந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர 4வது விஷயமா மகாபெரிவா ரொம்ப வற்புறுத்தி சொன்னது வந்து வயதானவர்களை, வயதில் மூத்தவர்களை நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு பல முறை வற்புறுத்தி சொல்லியிருக்கா. அந்த விஷயத்தில் வந்து இப்போ மகாபலிபுரத்தில் வந்து ஒரு 350 வயதானவர்களை பேணி காத்துன்னு இருக்கோம். அவளுக்கு சிறந்த மருத்துவ வசதிகள், மற்ற என்னென்ன தேவையான வசதிகள் அத்தனையும் ஏற்படுத்தி
எல்லாருமே அவங்களுடைய பையன் பொண்ணு பக்கத்தில் இல்லாட்டாலும் அவங்க எதையும் மிஸ் பண்ணாமல் ரொம்ப வாழ்க்கையை இந்த இந்த சமயத்தில் வாழற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இதுவும் ஒரு சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இதை தவிர மணிமாமா ஸ்ரீ காமாட்சி ஆனந்தாஷ்ரம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வயசான ஓல்டேஜ் ஹோம் நடத்தியிருந்தா. இது 30 வருஷமாக நடத்தியிருந்தா. அதில் உள்ள ட்ரஸ்டீஸ் எல்லாம் வயசாகிடுது அப்படிங்கிறதுனால மணிமாமா கூப்பிட்டு, உனக்கு தான் இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் அதை நீ எடுத்து நடத்து அப்படின்னு சொன்னால், சரி அப்படின்னு சொல்லி அவரையும் அதில் ஒரு பங்காக வச்சுண்டு அந்த அந்த ஒரு ஓல்டேஜ் ஹோமும் மூவரசம்பேட்டைன்னு சொல்லிட்டு நங்கநல்லூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே நடந்துட்டுருக்கு. அங்கே மொத்தம் அது இந்த 30 வருஷம் ஓல்டாக எடுத்தனால அந்த பில்டிங்கையும் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி அதை எல்லா வித் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி அங்கே இப்போ 30 பேர் தங்கலாம். அதில் இப்போ 20 பேர் அங்கே தங்கின்னு இருக்கா. இன்னும் மேற்கொண்டு வரவாழ அங்கே தங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது. இந்த விஷயங்கள் தான் பெரியவா என்னென்ன சொன்னாலும் பெரியவாளை பார்க்கல, பெரியவாளோட பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் பல முறை நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா மெட்ராஸ்க்கு 87 94 வரையும் இருந்தால் அந்த ஒரு பீரியடை யூஸ் பண்ணி நமக்கு நம்ம ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருந்திருந்தேன்னா அந்த டயத்தை உபயோகப்படுத்தி அதை அவரை பல முறை சந்தித்து பல முறை அவரோட அனுகிரகம் வாங்கியிருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போச்சு. அதுக்கு அந்த ஒரு இது நடக்கலை அப்படிங்கிறது மனசில் இருக்கிற ஒரு சஞ்சலத்தினால அவர் சொன்ன அட்லீஸ்ட் இந்த விஷயங்களையாவது செய்யலாம் அப்படிங்கிறது தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நடந்துட்டு இருக்கு பெரியவானத்தில். இன்னும் ஒரு விஷயம் விட்டுட்டே இல்லை. என்ன விஷயம் அப்படிங்கிறது? நீங்க சமீபத்துல பாட்டு ஒண்ணு பெரியவாமல நான் ஏற்றல. அது ஆக்சுவலாக ஏப்ரல் 30 அன்னைக்கு நம்ம காஞ்சி மடத்துக்கு புதுசாக ஒரு பெரியவாளை புது பெரியவா பீடாகரணம் பண்ணால் அது வந்த பொழுது அது அந்த ப்ரோக்ராமை கார்த்தாலேருந்து சங்கரா டிவியில் நேரலையில் பார்த்துருந்தேன். பார்த்துக்கும் பொழுது அதுக்குள்ளே அது ஒரு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு குளிச்சுட்டு பூஜை பண்ணலான்னு போனேன். குளிக்கும் பொழுது என் மனசுக்குள்ளே ஏதோ யாரோ ஏதோ சொல்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி இது பண்ணாமல் நான் பெரியவா பாதுகையை பூஜை பண்ணேன். பூஜை பண்ணதுக்கப்புறம் அப்போ எனக்கு உள்ளுணர்வு சொல்லிட்டு நீ ஒன்று எழுதணும் அப்படின்னு. அது என்ன எழுதணும் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அது ஒரு பேப்பர் எடுத்துனேன், ஒரு பேனாவை எடுத்துனேன். அது என்ன வந்ததோ மனசில் அது எழுதினேன். அது நான் எழுதலை, டெஃபினட்டாக யாரோ சொல்லி அது எழுதினது தான். அதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கும் அதை திரும்பி அது என்ன எழுதினேன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. அதை எழுதி அதை ஒன்ட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். நீனும் ஒரு 10 நிமிஷத்தில் அதுக்கு ஒரு டியூன் போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பாடி கொடுத்தேன். ஆதிசங்கரருளிய மாதவமே, ஆதிசங்கரர் அருளிய மாதவமே, சந்திரசேகரராய் நடமாடிய தெய்வமே, ஆதிசங்கரர் அருளிய மாதவமே, சந்திரசேகரராய் நடமாடிய தெய்வமே, தெய்வத்தின் குரலாய் நீ ஒலிக்க, தெய்வத்தின் குரலாய் நீ ஒலிக்க, அவனியிலே அவதரித்தாய் நீயே, தெய்வத்தின் குரலாய் நீ ஒலிக்க, அவனியிலே அவதரித்தாய் நீயே, ஆதிசங்கரர் அருளிய மாதவமே, மாதவமே.
ஜெகம் புகழும் ஜெயேந்திர சரஸ்வதியை நமக்களித்தாய். ஜெகம் புகழும் ஜெயேந்திர சரஸ்வதியை நமக்களித்தாய். தருமம் தழைக்க தவம் பூண்ட தவமணியே ஆதிசங்கர அருளிய மாதவமே மாதவமே. வினை தீர்க்க விஜயேந்திர சரஸ்வதியை வழங்கினாய். வினை தீர்க்க விஜயேந்திர சரஸ்வதியை வழங்கினாய். பாலகனாய் பண்டிதரை திருத்திய பவழமே ஆதிசங்கர அருளிய மாதவமே மாதவமே. வினை தீர்க்க விஜயேந்திர சரஸ்வதியை வழங்கினாய். வினை தீர்க்க விஜயேந்திர சரஸ்வதியை வழங்கினாய். பாலகனாய் பண்டிதரை திருத்திய பவழமே பாமரர் துயர் தீர்க்க திரிவிதி சத்திய சந்திரசேகரரை தந்தாய் தரணியிலே. பாமரர் துயர் தீர்க்க திரிவிதி சத்திய சந்திரசேகரரை தந்தாய் தரணியிலே. தர்மம் காக்கவே வருவாய் நீயே. மடை திறந்த கங்கை போல் அருள் பொழிவாய் நீயே. மடை திறந்த கங்கை போல் அருள் பொழிவாய் நீயே. மடை திறந்த கங்கை போல் அருள் பொழிவாய் நீயே நீயே. இது எவ்வளவுதான் நான் வந்து அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அதை தெரியும். ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஏதோ மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 67 வருஷத்தில் நான் இது மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணதில்லை, எழுதினதில்லை, எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்ததில்லை. ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா அன்னைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி இது நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துண்டு நம்ம குடும்பத்தில் வந்து மகா பெரியவா எவ்வளவு அதிசயங்கள் எவ்வளவு அனுபவங்களை நமக்கு கொடுத்துருக்காங்கிறத ரொம்ப அழகாக விளக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.